உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, வேலை வெட்டி இல்லாத உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணலாம். பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஹே டியூட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குணா கேவ், அதாவது குணா குகை அப்படின்னு சொல்லுவாங்க, கமல்ஹாசன் வச்சது. இது வந்துட்டு கொடைக்கானலில் இல்லை, வத்தலக்குண்டு ரோட்டில் ஆப்போசிட்டில் போட்டிருக்காங்க. பொருள் காட்சி மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்து வந்துடுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க போயிருக்கேன். எடுத்தாச்சா? அதெல்லாம் எடுத்தாச்சு. உள்ளே போக போகிறோம். ஒரு இன்ட்ரோ மட்டும் எடுத்துருவோம். இப்போ உள்ளே வந்துட்டோம். பார்த்துக்கோங்க, டைட்டிலே குணா குகை அப்படிங்கிற நேமோடு தான் ஆரம்பிச்சிச்சு. நானும் ஒவ்வொன்றா டச் பண்ணி பார்த்தேங்க. நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த ஸ்டெப்ஸில் நடந்து வர்றப்பயே ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. இது வந்து ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி ஒரு ஃபீலு. இது ஒரிஜினல் கேவுக்குள்ளே உள்ளே போன மாதிரியே ஃபீல் ஆச்சு. அந்த சைடில் இருக்க குச்சியாக இருக்கட்டும், அந்த சுற்றி பார்க்குற இதாக இருக்கட்டும், ஒரு குகைக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த செட்டு போடுறது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரில. அப்படி நானும் சுற்றி முற்றி மேலே கீழெல்லாம் பார்த்துட்டு நல்லா அப்படியே டங்கு தட்டிட்டு 4 டைலாக் பேசிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்தேன். அப்படியே உள்ளே வர்றப்ப ஒர்த்தாக இருந்துச்சு. லைட்டு ஃபுல்லாக நல்லா ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு அப்படியே என்ட்ரி ஆகிட்டேன். நான் ஷாக் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்க. அந்த லைட்டிங் நீங்களே பாருங்களேன். ஒரு குகைக்குள்ளே நல்லா தீப்பந்தை ஏற்றி எப்படி விளக்க வச்சா எரியுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சி நானும் அப்படியே பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போனேங்க. அந்த சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணேன் நீங்களே பாருங்களேன். அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு குத்தாட்டம் போடணும்னு ஒரு ஆசை. அப்படியே மெல்லோட்டம் அப்படியே ஆடிட்டு அப்படியே குண்டியை திரி போட்டு இங்கிட்டு ஒரு ஸ்டெப்பை போட்டு அப்படியே அந்த தண்ணியை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த கிளி, அந்த ஸ்டெப்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தா எலும்பு கூடு மாதிரி தரமாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே எட்டி பார்த்தா அந்த லைட்டு அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு. ரெட் கலரு, அந்த ஒயிட் கலரில் எலும்பு கூடு, அது லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. அப்படியே ஒரு கார்ட்டூன் லைஃப்குள்ளே என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இல்லை பார்த்தா அது கீழே வேறு நிறையா எலும்பு கொடுத்தால பேய் செட்டப்பில் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்படியே உள்ளே போய் பார்த்தோன்னா காஞ்சிரும் செட்டப்பு கார்ட்டூன் ஸ்டைலில் சூப்பராக எஃபெக்ட் போட்டு நல்ல எஃபெக்டிவாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது பார்க்க பயமாக இருந்தாலும் நானும் என் தம்பியும் ஓடி பிடிச்சி விளாண்டா. அதை பாருங்களேன். உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தா இங்கே தாங்க வேறு லெவல் ஃபீலு. போகிறப்பே ஒன்று பார்த்துட்டேங்க, பயம் தெரியக்கூடாதுன்னு கூலிங் கிளாஸை மாட்டினா புலி. அந்த புலியை டச் பண்ணணும்னு ஒரு ஆசை. ரியல் புலியை டச் பண்ண முடியாதுல்ல, அதனால இந்த புலியை டச் பண்ணுவோண்டு அது அப்படியே ஸ்லோவாக திரும்பி இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நானும் கையை அப்படியே உள்ளே நீட்டி பல்ல பிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன். அங்கே வர மூஞ்சியை கூட கொண்டு போய் நீட்டினேன், கையை விட்டேன், அது ஒன்றுமே பண்ணல. இது என்னடா புலிக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து பார்த்தா யானை. நமக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும்ல, சரி ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட கையை நீட்டினா அழகாக தூக்குது. ஆனால் கைக்கிட்ட வந்தோடனே கீழே இறக்கிடுது.
என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் விடலை, திரும்ப ட்ரை பண்ணேன். கையை கொண்டு வந்து கொடுக்கல, கீழே இறக்கிட்டு போயிடுச்சு. நம்ம அன்லக்கீடான்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலான்ட்டு உள்ளே போனேன். இதோட பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, கேமராமேன் மேலே பாடுறாங்க. மேலே பார்த்தா ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி. அதை பார்த்தவொடனே கையை விரிச்சு நான் அப்படியே ரெமோ ஸ்டைலில் ப்ரொப்போஸ் பண்ணேன். அது கண்டுக்க கூட இல்லை. இன்னும் கொஞ்சம் நாங்கள் அப்படியே பல்ல காமிச்சிட்டு அப்படியே கையை விரிச்சுக்கிட்டு ஆட்டிக்கின்னு மங்கி மாதிரி போய்க்கிருந்தேன். டிங்கி 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 டிங்கின்னு. ஒவ்வொரு அனிமலையும் நல்ல ரியலிஸ்டிக்காக காட்டிச்சிருந்தாங்க. அப்படியே பார்க்க ஒரிஜினலாக இருந்துச்சு. ஒவ்வொரு அனிமல்ஸும் நல்ல சூப்பராக எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஒட்டகம் தலையாட்டுறது, இந்த வாக்கில் பார்த்தா அந்த காளமாடு தலையாட்டுறது, அதை வீடியோ எடுக்கிறேன். நான் ஒரு சில்மிசம் பண்ணேன், அதை நல்லா பாருங்களேன். எப்படியே இந்த சைடு வாக்கில் போனால் அதோட பொண்டாட்டி மாடாக நிற்கிது. இந்த சைடு சிங்கம் நின்று உரிமிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே அழகாக ஸ்க்ரோல் பண்ணுது. அந்த மாடை பாருங்கள், நல்லா தலையாட்டுது. ஒவ்வொரு அனிமலையும் எப்படி எப்படி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வர்ணித்து சூப்பர் எஃபெக்ட் போட்டு நல்லா சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படியே அதில் நடந்து வர்றப்ப ஒரு காட்டுக்குள்ளே நடந்து வர மாதிரியே ஃபீல் ஆச்சு. எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆச்சு. இது பார்க்க செட்டு மாதிரியே தெரில, இது உண்மையாகவே காடா இல்லை வந்துட்டு ஒரு ஜூவா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆதிகால மனிதர்கள் இருக்காங்க. பக்கத்தில் கங்காரு நல்ல குழந்தைய வச்சுன்னு செம்ம ஸ்டில்லு. இது ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு சவுண்டு என்னென்ன சவுண்டு விடுமோ அந்த சவுண்டு விட்ட மணிக்கு எஃபெக்டோடு இருந்துச்சு. உள்ளே நல்லா இருந்துச்சு அந்த சவுண்டு எல்லாம். நீங்கள் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஆர்ட்டுமே நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க பார்க்க அங்கே இருக்க தோணுமே ஒழிஞ்சு அந்த காட்டை விட்டு வெளியே வர தோணாது. யானை, பூனை, காட்டு மாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க. செம்ம ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இது பத்தாதுன்னு மேலே லைட்டு, கீழே லைட்டு, நடக்கிற பிளேஸு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சவுண்டு ஒவ்வொரு அனிமலுக்கு அப்படி செட் பண்ணியிருக்காங்க. கேட்கவே நல்லா இருக்குது. இதை பாருங்களேன், பூனைக்குட்டி சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு பாருங்களேன். அந்த கையாட்டுற மாதிரி செட்டப்பு, அது சவுண்டு விடுற மாதிரி தலையை திருப்புற மாதிரி செட்டப்பு உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பொருட்காட்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மே 7 டேய், இன்றைக்கி மே 7 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே 7. இன்னும் ஒரு 20 நாளைக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோன்னா நம்மால் கரடி இருக்கா, அப்படி அதை அப்படியே பாருங்களேன். அழகாக கழுத்தை திருப்பி திருப்பி பார்க்குது. காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி நல்லா புதருக்குள்ளேருந்து தலையாட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதா? இதை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவு வந்துட்டு ரியலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா வழக்கம் போல் தான் வளைவு கடை, ஊறுகாய் கடை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஊறுகாய் ஃபுல்லாக வந்தால் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் முட்டாய்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பம்பர முட்டா, பல்லி முட்டா, ஜவ்வு முட்டா, பாக்கு முட்டான்னு சொல்லுவாங்க, அந்த கரண்டி முட்டாயி, அந்த சிகரெட்டு முட்டாயி, கல்கோனா, இன்னும் அந்த பொம்மை முட்டாயெல்லாம் நிறையா இருந்துச்சு. சின்ன வயசில் நம்ம என்னென்ன முட்டாய் சாப்பிட்டோமோ அந்த முட்டாய்ஸ் ஃபுல்லாக அப்படியே கலர் கலராக தொங்க விட்டுருந்தாங்க. அப்படியே ஓல்டு மெமரிஸ்லாம் மைண்டுக்கு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இது 90s கிட்ஸ் மிட்டாய். நம்ம ஏற்கனவே வந்து இது சாக்லேட்டா இல்லை பொம்மையா அப்படின்ட்டு ஒரு மிட்டாய் ரிவ்யூ வீடியோ பண்ணியிருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டியூட்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே வந்துட்டு பொதுவாக எல்லா பொருட்காட்சியில் மாதிரி தான் ஒரு ஜெயின்ட் வீலு, ஒரு கப்பு, பானிபூரி கடை, மற்றதுக்கு அந்த ட்ராகனு, அந்த மாதிரி இப்படி ஸ்க்ரோல் பண்ணி போகிறது, அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. இங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு 9:30 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும் க்ளோஸ் பண்ணுற டைம். அதனால உங்களுக்கு ஃப்ரீயாக தருது. இன்றைக்கி தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்க. இது மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது உங்கள் வீட்டில் வந்து சும்மா இருப்பானுங்கள்ல அவனுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, வேலை வெட்டி இல்லாத உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணலாம். பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, வீடியோ எடுக்க உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது. மற்ற டைம்லலாம் வந்தோம்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்களுமே வந்துட்டு பானிபூரி வாங்கி சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல. நீங்களே வந்து ரியலில் பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பராக செம்ம ஃபீல் கிடைக்கும். கொஞ்சம் மைண்டு
டிப்ரெஷனில் இருக்கவங்க, அதாவது வீட்டிலே இருந்து டென்ஷனாக இருக்கவங்க, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, இந்த மாதிரி 4 இடத்துக்கு வந்தீங்கன்னா மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டு கலாய்க்கணும், என்ன அசிங்கமாக திட்டனாலும் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க. அடுத்த வீடியோவில் சரி பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.